வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தினமொரு சமையலில் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் கருவாடு, நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் நான், வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். இதுக்கு மெயினான டிஷ் பார்த்திங்கன்னா, மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பூண்டு, மிளகு, ஜீரகம். இதை நுணுக்கி வச்சுருக்கோம். நுணுக்கினா ரொம்ப குறைன்னு நுணுக்கி வச்சுருக்கோம். இது குழம்பு கொதிக்கும் போது போட்டால் இது டேஸ்ட்டு, மனம் எல்லாம் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு லெமன் அளவுக்கு நான் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு லெமன் அளவுக்கு புளி கரைச்சி அதில் நார்மலாக குழம்புத்தூள், மஞ்சத்தூள், தக்காளி இது போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இதில் தேவையான இந்த காய் போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டாம். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். இது கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொதிக்கும் பொழுது தேங்காய் எண்ணெய் போட்டுக்குவோம். தேங்காய் எண்ணெய் போட்டால் இன்னும் செமையாக இருக்கும். ஆனால் இந்த கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்காது. அதனால் இப்போ நம்ம 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம், நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கும். பாருங்கள், நீங்கள் கடாய் சூடு வரட்டும். சூடு வந்தோடனே நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஸ்பூனால் ஊற்றலை, நான் எனக்கு அளவு தெரியும், அதனால் நான் அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கருவடகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருவடகம் போட்டு தாளிக்கிறேன். கருவடகம் வீட்டிலே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த வடகத்தை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். வடகம் வருஷத்துக்கு ஒரு தடவை தயார் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது, கெட்டு போகாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஒரு வருஷத்துக்கு மேலேயும் வரும். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கருவடகம் பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம், கடுகு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணுறது. கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டு வெயிலில் காய வச்சு விளக்கெண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணுறதுனால ஒரு வருஷத்துக்கு வருங்க, அதுக்கு மேலேயும் வருங்க. அதை இப்போ நான் தாளிக்கிறது கூட போன வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வடகம் தான், நல்லா இருக்குது, பூச்செல்லாம் பிடிக்காதுங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிறோம். காய் ரொம்ப வதங்க வேண்டாம், குழம்பு கொதிக்கும் போது காய் வெந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்குவோம். வதங்கினோன்னு அந்த குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்பு எடுத்து நான் 4 பேருக்கு தகுந்த மாதிரியே ரெடி பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா புளி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி போட்டுக்கங்க. நான் ஒரு தக்காளி கரைச்சி வச்சுருக்கேன். நான் குழம்புலேயே தக்காளி கரைச்சிருவேன், அதனால் வதக்க மாட்டேன். இப்போ அந்த குழம்பு எடுத்து இதில் ஊற்றிக்குவோம். அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளிக்கரைசல், அந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது பாருங்கள், தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லைங்க. கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. பாப்பா ஊருக்கு போயிருக்கா, சாரிங்க, பாப்பா ஸ்கூல் போயிருக்காங்க. அதனால் நான் நானே வீடியோ பிடிச்சிட்டு கேமராவை பிடிச்சிட்டு நானே எல்லாமே கிண்டிகிட்ருக்கேன். அதனால் கேமரா ஆடுதுங்க. நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், அந்த இது புளிக்கரைச்சலை ஊற்றிட்டோம். நம்ம குழம்பு ரெடியாக போகுது. இது அப்படியே என்ன பண்ணணும், ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். குழம்பு கொதிக்கிறதுக்கு அப்புறம் அந்த பூண்டு, மிளகெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நார்மலாக புளிக்குழம்பு மணந்தாங்க இருக்கும். குழம்பு கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். இந்த பூண்டு, மிளகு, ஜீரகம் இது நுணுக்கி வச்சுருக்கிறத போடும்போது பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு ஊருக்கே வாசம் வருங்க. அந்த மாதிரி மணக்கும். நீங்கள் என்ன பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. இது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி டிஷ் செய்வாங்க. இது எங்கள் வீட்டு சமையல். நாங்கள் இப்படி தான் செய்வோம் எங்கள் வீட்டில். எங்கள் மாமியார் காலத்துலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்தது இப்படி தான். நான் வீட்டிலலாம் கருவாட்டு குழம்புலாம் வச்சதே இல்லைங்க. நான் இங்கே எங்கள் 20 வருஷம் ஆகுது இந்த வீட்டுக்கு நான் எங்கள் மாமியார் இப்படி தான் வைப்பாங்க. அங்கேருந்து கற்றுக்கிட்டது தான் நான். நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சா. இப்போ நல்லா இது ஒரு கொதி வரணுங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ எடுத்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா நல்ல மனம் வருது. இந்த பூண்டு, மிளகு இது நுணுக்குனது போட்டோன்னே பாருங்கள், கருவாட்டு குழம்பு வாடை வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம கருவாடு போட்டுக்கிறோம். இது சைவ குழம்பு கேட்டாங்கன்னா நாங்கள் விரத நாளில் பார்த்திங்கன்னா இது குழம்பு மட்டும் மேலாமல் எடுத்து வச்சுக்குவோம், அந்த கருவாடு போடுறதுக்கு முன்னாடி யாராவது கேட்டாங்கன்னா.
மற்றபடி இன்றைக்கி சாப்பிடுவாங்க எல்லோரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டை போட்டுட்டோம். கருவாடு போட்டு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த கருவாடு வந்து நல்லா கொதிக்க விட்டுறணுங்க. அதாவது வந்து குழம்பு வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடணுங்க. ஏன்னா கருவாடு வந்து சுடு தண்ணி ஊற்றி அலசியிருக்கேன். அதில் மண் இருக்கும், உப்பு இருக்குன்றதுனால சுடு தண்ணி ஊற்றி அலசியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் தாங்க அந்த கருவாடு அது கொதிக்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், அப்படியே கொலன்னு குழம்புல வந்து இப்படி நுணுங்கி போயிடும் கருவாடு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வச்சுட்டேன். சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சோடனே இதை எடுத்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் பிரிஞ்சது பாருங்கள். நான் ஊற்றின எண்ணெய் அப்படியே அழகாக மேலே வந்திருக்கு. நான் நிறைய எண்ணெய் ஊற்றலை. இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஏன்னா எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ரொம்ப கெடுதல் தாங்க உடம்புக்கு. இருந்தாலும் எங்கள் வீட்டில் நிறைய சேர்த்துக்க மாட்டாங்க எண்ணெய். நான் வந்து நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கருவாடு பாருங்கள், இதை வந்து இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா கருவாடு கரையாமல் அப்படியே இருக்கும். ஆனால் வேகலைன்னு சில பேர் சொல்கிறாங்க. வேகாமலாம் இருக்காதுங்க கருவாடு. நல்ல கொதியில் சுடு தண்ணி ஊற்றி அதை அலசினதுனால சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கிறதுனால அது வெந்துருங்க. இப்போ பாருங்கள் எல்லா சமையலுமே பாருங்கள், எல்லா சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சாப்பாடு, கருவாட்டு குழம்பு, கீரை, அப்பளம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. சுட சுட சாதம். நான் குழம்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் சாதம் வடித்தேன். அதனால் சூடாக இருக்குது. கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூண்டு, நெத்திலி கருவாடு போட்ட மணமான குழம்புங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கங்க. யார் யாருக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கருவாட்டு குழம்போட வேறு என்னென்ன காய் போட்டு வைக்கலான்னு சொல்லுங்கள். பாருங்கள், அதுக்கு தொட்டுக்க பாருங்கள், முருங்கைக்கீரை பொரியல், அப்பளம் சுட்டு வச்சுருக்கேன், கொத்தமல்லி துவையல் அரைச்சி வச்சுருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தயிருங்க, பசுந்தயிருங்க. ரசம் வைக்கலான்னு பார்த்தா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த வெயிலுக்கு இதமாக பார்த்திங்கன்னா பசுந்தயிர் ஊற்றி வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் சின்ன சின்ன வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணும்னு தோணும். என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.